வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பூர்ணி. இன்றைக்கி திருவாதிரை. எங்கள் ஆத்தில் நான் வந்து களி, அப்புறம் அந்த தாடகம்னு சொல்கிற ஒரு குழம்பு, அப்புறம் 7 வெஜிடபிள் போட்ட கூட்டு எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு பூஜை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜையும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஷில்பாராமுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஆர்டிசன் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் வந்திருந்தா. அவளோட அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தா, சிலதெல்லாம் அங்கேயே பண்ணியும் காமிச்சா. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதையும் நான் கொஞ்சம் நாளை ஒரு 1 hour இருக்கும். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது. எவ்வளோ ஹவர்ஸ் வேணால் யூ கேன் ஸ்பெண்ட். ஆனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். நான் வந்து சமையல்லாம் முடித்து பூஜையெல்லாம் முடிச்சப்புறமா திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். ஏன்னா வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் ரொம்ப கும்பலாக இருக்கும் அங்கே. இன்றைக்கி நான் போனப்போ 2 நாள் சுவாமியை தரிசனமும் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அவ்வளோவா ரஷ்ஷே இருக்கலை ப்ராக்டிக்கலாக. அது தவிர வந்து அங்கே நிறைய வைகுண்ட ஏகாதசிக்கு என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாலும் அது எதையுமே அவள் கலைக்கலை. அதாவது பழம் பூ எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் எனக்கு பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு நாத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ளாக் ஒன்று போடுறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்கோ. இதுதான் திருவாதிரை களி, அந்த குழம்பு, அந்த 7 வகை தான் போட்ட கறி எல்லாம் வச்சுருக்கேன். சுவாமிக்கு சின்னதாக பூஜை பண்ணினேன்னு அதை தான் காமிச்சிருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போனோம் இல்லையா, உள்ளுக்குள்ள பிரகாரத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. வெளியிலேருந்து கொஞ்சம் அந்த வெளியிலேயே வச்சதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தேன். அதை எடுத்துக்கலான்னு சொன்னேன். இதை எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்ததாக ஷில்பாராமில் அங்கே நிறைய பாட்டரி இருந்தது, அதெல்லாம் எடுத்திருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த இந்த பிக்சர்ஸ் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நாட் பிக்சர்ஸ், மரத்தில் வந்து செதுக்கியிருந்தா அங்கே பண்ணி காமிச்சுட்டு இருந்தா. அது ரொம்ப அழகாக இருந்தது. இதையும் எடுத்திருக்கேன் நான் இங்கே. நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, நான் ஷில்பாராம் போயிருந்தேன்னு. அங்கே நான் வந்து இந்த 2 சாரீ தான் வாங்கினேன். இது பெங்கால்லேருந்து அவள் கொண்டு வந்து விற்றுருந்தா. பெங்கால் ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தா. இந்த கடையில் இருக்க எல்லா சாரியும் கூட நான் ஃபோட்டோ எடுத்து அது என்னமோ சரியாக வரலை. இது வந்து 2 சாரீ வந்து 500 ரூபா, 500 ருபீஸ்னு சொன்னால். இது வந்து பியோர் காட்டன் அப்படின்னு சொல்லி 5.5 மீட்டர்ஸ் அம்மா, ப்ளவுஸ் பிட் கிடையாது அப்படின்னு சொன்னால். எனக்கு ஏதோ வாங்கணும் போல் தோணி தவிர பார்த்த உடனே ரொம்ப பாவமாக இருந்தது. இல்லை, நம்ம கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இதில் எல்லா கலர்ஸும் எல்லா டிசைன்ஸும் பூவெல்லாம் போட்டிருந்தது. எனக்கு என்னமோ இது 2 ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த ஒரு பிங்க் மாதிரி இருக்குது, இந்த கலர் ஆரஞ்சு பிங்க் மாதிரி. இது வந்து எல்லோ. இந்த 2 சாரீ வாங்கிட்டேன். அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா நான் பார்கெயினே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இருக்கிறவாழ்கிட்டலாம் நான் பார்கெயின் பண்ணவே விரும்பலை. ஏன்னா அவன் இங்கேருந்து எல்லாமும் கொண்டு வரா இல்லையா. அதனால் நம்ம இன்னும் ஒரு 10, 20, 30 இல்லை 50 ரூபா அதில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக நான் வாங்கினது வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது. வெளியிலெல்லாம் கொண்டு போகிறதுக்கு சோடியமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஐ திங்க் எனக்கு இப்போ மறந்து போச்சு, 300 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான். அவர் 300 ருபீஸ்னு சொன்னார், சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட நிறைய வெரைட்டி காமிச்சார். இதெல்லாம் இருக்குமா பாருங்கோ அப்படின்னு. நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்தேன்னா என்னன்னு தெரியலை. அங்கே என்னென்னா ரொம்ப முன்னாடி பின்னாடி எல்லாம் நிறைய பேர் இடிக்கிறது. கொஞ்சம் எல்லோரும் வந்து பார்க்குறா இல்லையா, கொஞ்சம் கூச்சமாக இருந்தது எல்லாருக்கும் இதுலேயும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் தான் எடுத்தேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்ததாக நான் வாங்கினது இந்த மாதிரி இருக்க 2 மண்பானை தான். பொங்கல்லாம் வருது. நான் வந்து நிறைய மண்பானை பிளாக் கலரில் இதிலெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதெல்லாம் கொண்டு போக வேண்டாமான்னு சொன்னால். அதனால் அங்கங்கே நிறைய டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன். அவளுக்கு கொடுத்துருவேன். நான் யார் யூஸ் பண்ணுறாளோ அவளுக்கு. மோஸ்ட்லி நம்மளுக்கு ஹெல்ப்பர்ஸாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு இந்த கொடை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளால் தூக்கின்னு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஊருக்கு வந்து நான் வாங்கவே இல்லை. அதனால் இதை பார்த்து ஒன்று ரொம்ப பிடிச்சது. இது மூடியோடு 2க்கு வந்து 100 ரூபான்னு சொன்னால் சரின்னு சொல்லி இதுவும் வாங்கிட்டேன்.
இது வந்து நான் ஷில்பா ராம்லேருந்து வாங்கலை, மீஷோங்கிறதுல தான் ஆப்பில் தான் போய் அவள்கிட்ட தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அவள் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மாமி, நல்லா ஃபுல்லாகவே இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. சரி நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனக்கு வந்து ஆற்றுலேயே ஒருத்தர் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தைச்சி கொடுப்பேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாவா. சரி இதுதான் வாங்கி பார்க்கலாமே சொல்லி வாங்கினேன். பார்த்தாக்கா நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஃப்ரண்ட் ஓப்பனாகவும் இருக்குது, நல்லா ஃபுல்லாக நெக்கெல்லாம் லோ நெக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பார்த்து வாங்கினேன்னா இது வந்து எல்லோ, பின்னாடி முதுகுலேயும் ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்கு, கையிலையும் இங்கே இது மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. அப்புறம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு பிளாக்கும் ஒரு ரெட்டும் வச்சுன்னா எந்த சாரிக்கு வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லி இது எல்லாமா சேர்ந்து ஐ திங்க் 420 ருபீஸோ 400 எவ்வளோ நான் கொடுத்தோம், 490 ருபீஸா, 400 500 கொஞ்சம் குறைச்சலுங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது மாதிரி கொடுத்தேன். இது வந்து 1 இன்ச்சு ரொம்ப லூஸாக இருந்தது, 1 இன்ச்சு கொஞ்சம் அந்த டெய்லர்கிட்ட கொடுத்து பிடிச்சுட்டுருக்கேன். இனிமேல் தான் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். என்ன வீக் எண்டுன்னு சொல்ல முடியாது, வீக்லி ஹாலிடேஸ், ஏன்னா எல்லாருக்கும் இப்போது ஹாலிடேஸ் இருக்கும். நல்லா சந்தோஷமாக இருங்கோ. ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். ஹாப்பி சங்கராந்தி. மீட் யூ லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.